லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேர்வால் மெத்தடை பார்க்கணுன்னு சொல்லி அண்ணன் கேட்டு அவங்க வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க, கட்டடம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தான். ஏன்னா அவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய சைட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சார். பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சார் வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த சிவில் ஒர்க்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஏற்கனவே பண்ணினத பில்டிங்லாம் அவங்களுக்கு ஒரு எப்படி பண்ணுறோம், இதில் பார்க்குறதுக்கும் அதில் செங்கலில் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்கும், இதனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா சிவில் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஈஸியாக தெரியுன்றதுனால தான் நம்ம அவங்ககிட்டே எப்படி இருக்குது, இந்த சைட்னெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணதெல்லாம் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சிவில் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக இது பண்ணிகிட்ருக்கீங்க, இதை நீங்கள் பார்த்த வரையும் உங்களோட மனசில் எப்படி இருக்குன்றது அதை பதிவு பண்ணுங்கள் சார். உங்களோட நேமை பதிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆர்கிடெக்ட் முகமது யூசுஃப் என் பேர். நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். திருச்சி, பெரம்பலூர் 2 மாவட்டத்தில் நான் பண்ணிகிட்ருக்குறோம். வந்து இப்போ அண்ணனுடைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன், யூடியூப்பில் ஜாஸ்தி பார்த்தேன். அவர் இந்த மாதிரி லோ காஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காருங்க. அதை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா. ஏன்னா லோ காஸ்ட்டில் வந்து மக்களுக்கு வந்து வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்றது வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு சாமானிய மக்கள் வந்து வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி பேசப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த லோ காஸ்ட்டில் எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்ப அண்ணனுடைய வீடியோஸ் வந்து நிறையா பார்த்தேன். அதில் ஒரு இன்னோவேட்டிவாக இருந்தது. இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க என்னன்றது வந்து நமக்கு ஐடியா இல்லை. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்தில் மாவட்டத்தில் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்ததில் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இவங்களுடைய பில்டிங்கை வந்து 2-3 பில்டிங் நாங்கள் பார்த்ததில் வந்து பில்டிங்கோடைய தரம் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா பக்காவாக இருக்குது. தைரியமாக இந்த பில்டிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம். நாங்களும் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் நிறைய என்கொயரிஸ் இருக்குது. எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வந்து அண்ணன் வந்து நமக்கு நல்ல எல்லாமே என்ன சொல்கிறது, டாப் டு பாட்டம் வந்து நமக்கு எல்லாமே புரிகிற மாதிரி சொன்னார். நிறைய இதில் நுணுக்கங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொன்னார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்களும் வந்து யாரும் இது இன்னோவேட்டிவாக புதுசாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மக்கள் எல்லாருமே நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போகாமல் புதுசாக இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக மக்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவ்வளோதான், நன்றி. சரி சார், நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பில்டிங் பார்த்த வரையும் எப்படிங்க சார் இருக்குது? பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல திருப்தியாக இருக்குது. நேம் பதிவு பண்ணுங்க. என் பேர் ஜபரத்துல்லா. எங்கள் மருமகன் தான் இவங்க. நாங்கள் பார்த்தோம். வந்து இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது, செஞ்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணலாம் இதுக்கு. கண்டிப்பாக சார் வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரையும் உங்களோட ஐடியாவை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கேமரா சொல்லுங்கள், உங்கள் பேர். என் பேர் ஷாவுலம். இதுங்க, நாங்கள் பெரம்பலூர் வந்தோம். இது மாதிரி இவங்க வந்து வீடு கட்டுறதாக கேள்விப்பட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ஒரு 2-3 சைட்டை பார்த்தோம். உண்மையிலேயே நல்லாயிருக்கு, நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குது, தரமும் நல்லா இருக்குது. அவங்க செஞ்சுருக்கிற இதெல்லாம் வந்து இந்த சைட்டுங்களில் 2-3 இதுங்களெல்லாம் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. நாங்களும் ஒரு யோசனை பண்ணிகிட்ருக்குறோம், கட்டலாமா என்ன அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஒரு நல்ல ஹோப் பண்ணாங்க அப்படின்னா, கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நாங்களும் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குங்க. சரி, தேங்க்ஸ் சார். உங்களோட பேர்? வாழ்க வளமுடன். என் பேர் அப்துல் ரஹ்மான். நானும் பெரம்பலூர் தான். சீனியனோட செய்தியை நிறையா பார்த்தேன். சீனியும் பேசியிருக்கேன் ஃபோன்லேயும். அதுக்காக தான் வந்து சரி சந்திச்சுட்டு போவோம், அவங்க கட்டிருக்க இடத்த வந்து பார்த்துட்டு போகணும் வந்தோம். சிறப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுபோல் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். நன்றி. திருப்தி. இப்போ சார் பார்த்தீங்கன்னா சைட் எல்லாம் அவங்களுக்கு காமிச்சிருந்தோம், பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா 22க்கு இப்படி 11.5ங்க. இப்போ இதில் செங்கலில் நம்ம ப்ரீக்கில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8500 செங்கலுக்கு பிடிக்கும். நீங்கள் வேணால் கால்குலேஷன் வேணாலும் நீங்கள் போட்டு கூட சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, இப்போ இதுக்கு ஜல்லி எம்சாண்ட் எல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக தான் நம்ம கம்மியாக தான் ஓட்டணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 யூனிட் ஜல்லி, 5 யூனிட் எம்சாண்டு.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 130 மூட்டை பிடிச்சிருக்குங்க. எர்த்து கீழே குழி எடுக்கிறதுலேருந்து புட்டிங் போடுறதுலேருந்து எர்த்து பீம்லேருந்து மேலே ரூஃப் காங்கிரீட்லேருந்து மேலே எல்லாம் கைப்பிடி A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா 130 மூட்டை முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இதில் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் தொழிலாக பண்ணுற நண்பர்கள் எடுத்து பண்ணணுன்னு சொன்னால், ஏன்னா நம்ம இதில் பண்ணி நம்மளும் இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா இது போல் நம்மளை போல் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தரமான வீடாகவும் ஒரு கம்மி ப்ரைஸ்லாம் கட்டி கொடுக்கணும். ஒரு உறுதியான, ஏன்னா இப்போ விரலுக்கேற்ற வீக்கன்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரேட்டாக வருங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் ஆடம்பரமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் வரும். ஒரு சில நண்பர்கள் 1150 ரூபாயில் நீங்கள் எனக்கு டைல் போடுவீங்களா, கிரானைட் போடுவீங்களா, கண்டிப்பாக எப்படியும் பண்ண முடியும். அதான் விரலுக்கேற்ற வீக்கம்னா நம்ம ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரேட்டாக வரும். நிறைய நண்பர்களுக்கு அது கலாய்க்கிறதுக்கு சொல்கிறாங்களா, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியலிங்க. ஆனால் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வீடு கட்ட முடியாதவங்களுக்கு தான் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பயனடைஞ்ச மாதிரி எல்லோரும் பயனடையணும். எல்லாத்துக்கும் நம்ம இப்போ சொல்கிறேன்னா சார் மூலிமா இப்போ பெரம்பலூர் போச்சுன்னா சார் ஒரு 4 பேர்த்துக்கு தெரிய வைப்பார். இன்னும் நிறைய பேர்த்துக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா மற்றபடி நம்ம இதில் நம்ம பெரிய ஆளாகி நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற மட்டும் தான், அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மிச்சம். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம இருக்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் நம்ம இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளுடைய நண்பர் பார்த்திங்கன்னா நம்ம சிவான் பார்த்திங்கன்னா அவர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அவரெல்லாம் மேஸ்திரியே இல்லை, அவர் கட்டடம் பண்ணியிருக்காருங்க. 3 அடி மட்டும் போட்டுட்டாருங்க. கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரெல்லாம் ஒரே இந்த ஃபீல்டுலே இல்லைங்க. அவர் பைக் மெக்கானிக் தான். அவர் இப்போ பார்த்துருப்பீங்க, அவர் தாடி வச்சுட்டு என்கிட்ட கோயம்புத்தூரில் வீடியோ கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் எந்த ஒரு மேஸ்திரி அனுபவமும் இல்லாத அவர் கட்டடம் பண்ணிகிட்ருக்காருன்னா அந்த கட்டடத்தை நான் கண்டிப்பாக மிக விரைவில் நம்ம என்ன கூப்பிட்டுன்னு இருக்காங்கன்னா என்னால் போகிறதுக்கு டைம் இல்லாதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. நான் கண்டிப்பாக நம்ம போனோன்னா நம்ம வீடியோ அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவரோட முயற்சி எப்படி இருக்குது, ஒரு இது வேலை தெரியாத நண்பர் எப்படி பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க. நமக்கு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் மிக விரைவில் நான் போயிட்டு கோயம்புத்தூர் போகிறேன்னா அந்த டைமில் உங்களுக்கு நான் தெளிவான வீடியோவை அதுவும் கொடுக்குறோம். இது போல் எல்லாருமே ஒரு சிவில் ஒர்க்கில் இருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என் சிவில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் கொத்தனாராக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அப்படியே ரேகே உள்ளாதானே, அப்படியே ரொம்ப இதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் கையை நீங்களே பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளோ என் ரேகை அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கை அப்படின்றது. தொழிலாளிகளும் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டேனேன், ஓப்பனாக சொல்கிறேன். இல்லைன்னா ஓட்டை போட்டு அப்படியே கை அப்படியே இது மருத்துவமான இப்படி கையில் நீவுனா முள்ளு மாதிரி இருக்குங்கண்ணா. இப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கண்ணா. அதனால தான் நாங்கள் எல்லோரும் இது போல் நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் அவங்களும் ஈஸியாக பண்ணி நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தில் ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி வேலையை பார்த்ததே இல்லைங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன். காலையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டிட்டு நான் ஒரு 11-12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். திரும்ப நான் வந்துட்டு ஒரு 4 மணி போல் வருவேன். 4 மணிக்கு மேலே கழட்டி 1 மணி நேரத்தில் மாட்டி ஊற்றிட்டு 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் கிளம்பிடுவேன். ஏன்னா கேட்டிங்கன்னா வீட்டுக்காரங்களும் அவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரங்களை வச்சு வீட்டு ஓனரை வச்சு நான் இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம கொடுக்குறோம். அதை நாங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்ககிட்டே நான் கேட்குறேன். கண்டிப்பாக அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்றது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்கன்றது அவர் நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இது ஈஸியாக தெரியுதா கஷ்டமாக தெரியுதான்றது அதையும் அந்த பதிவும் கொடுக்குறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறத எல்லாரும் ஒரு நல்ல ஒரு தரமான வீடை கட்டி ஒரு சிம்பிளாக இதுனாலும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டிக்கணுன்றதுனால தான் இந்த பதிவுகள் அனைத்தும் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோ லைக்